டே எல்லாம் கேட்டுக்கோங்கடா. என் ஆளு நம்ம பேச்சுலர் ரூம் எப்படி இருக்கும் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. ஆமா, இது பெரிய தாஜ்மஹால், இதை சுத்தி பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டாலாம். இது ஒரு ஜோக்குன்னு சிரிக்கிறானுங்க பாரு. ஏய் 3 பேரை வாயை மூடுங்கடா. என் ஆள் நம்ம பேச்சுலர் ரூம் எப்படி இருக்கும் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. நான் அவளை கூட்டின்னு வர போறேன். சரிடா, இப்ப நாங்க இப்ப அதுக்கு என்ன பண்ணோம்? நான் அவளை கூட்டின்னு வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள நீங்க இந்த ரூம்ல குப்பையா இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம் இரு. இந்த டேபிள்ல 100 ரூபாய் இருக்கு. அதை எடுத்து நீங்க 3 பேரும் ஷேர் பண்ணி ஏதாவது சாப்பிட்டு அப்படியே வெளியே சுத்தின்னு இருங்க. அவ போனதுக்கு அப்புறம் நான் கூப்பிடுறேன். அப்போ வந்தா நீங்க போதும். டேய் மறக்காம எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு போயிடுங்கடா. சரியா? நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. பேபி, பேச்சுலர் ரூம் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டல. பார்க்கலாமா? பார்க்கலாம். அவசரப்படாத. என்னடா இது, ரூம் ஃபுல்லா ஒரே புகை மூட்டமா இருக்கு. என்ன இந்த புகையில பீடி ஸ்மெல் வருது? எப்படி மச்சான், இவனுக்கு நக்கல் பாத்தியா? இவன் வாழை கூட்டு வந்துங்க நம்மள கிளீன் பண்ணி வச்சுட்டு போக சொல்றான். இதுல 100 ரூபாய் வச்சுட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்களாம். ஒரு 500 ரூபாய் வச்சு போயிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். என்ன நான் சொல்றது, நான் காசு கலையுது பேர். மறைக்காதீங்கடா, நம்ம எல்லாருக்கும் சாரு கரெக்டா வருமேன்னு சொன்னேன். அப்ப கட்டுதான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். அவன் ஆளை கூட்டு வரத்துக்குள்ள எல்லாரும் பீடியை பத்த வச்சு உள்ள இந்த ரூம் ஃபுல்லா போக ஈர்த்து விட்டுருவான். உள்ள வந்து பீடி நாத்தத்துல சாகட்டும். நான் இங்க அவனுங்க பண்ண வேலை தானா இது? அவனுங்களும் என்னடா இது? என்னடா இது? அது ஒண்ணும் இல்ல பேபி, நீ உள்ள பாத்து பேசிக்கலாம். இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு தெரியலையே. என்னடா இது புகை? டேய் என்னடா இது புகை மூட்டமா இருக்கு, சொல்லுடா. அது ஒண்ணும் இல்ல பேபி, நீ வரேன்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட சொல்லி சாம்பிராணி புகை போட சொன்னேன். அதான் புகை மூட்டமா இருக்கு. ஆனா இது வேற ஏதோ ஸ்மெல் வருதேடா. அது சாம்பிரானிலே இப்போ ஒரு புது ஃப்ளேவர் ஒன்று விட்டுருக்காங்க. அதோட வாசனை தான் வித்தியாசமா இருக்கு. ஓ சரி அதெல்லாம் இருக்கு விடு. நீ இந்த பேச்சுலர் ரூம் சுத்தி பாரு. வா பார்க்கலாம். நான் இவ அப்படியே ஷாக் ஆகி நின்ட்டா. அப்படி இன்னொத்த பார்த்தா இவ மச்சான், அவனுக்கு இது மட்டும் பத்தாதே. அவனுக்கு எல்லாரும் உங்க ஜெட்டியை கழட்டுங்கடா. கழட்டிடுறேன். டேய் இருங்கடா, நான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுறேன். டேய் அப்படியே ஜெட்டிலேயே போட, 2 பேரும் நாத்தத்துல சாப்பிட்டோம். அப்படியே பண்ணலாம்ல. இரு நல்லா சூடா இருக்குடா. சூடாதான்டா இருக்கும். எல்லாம் அவங்க ஜெட்டிய வாசலுக்கு எதிர்க்க தொங்க விடுங்கடா. மச்சான் நல்லா ஈரமா இருக்கு. செட்டி எங்க வச்சுக்கிறானுங்க? பேபி 1 மினிட் இங்கே வந்துடுறேன். சொன்னியும் முடிச்சிடணும். இவனுக்கு இந்த செட்டி நான் பிசுன்னு இருக்குது. ஏதோ ஒண்ணு போ பேபி. ஜெட்டி நான் சரி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வராது. நீங்க சுத்தி பாருங்க. சரி ஓகே பேபி. கீழே ஒரு கவர் இருக்கு. இந்த கருமம் பூச்சை சட்டியெல்லாம் அதுக்குள்ள போட்டு வச்சிருவோம். நல்லா அழகா இருக்கேன். ஐயோ கவர் உள்ள பீடி இருந்திருக்கு. இத பார்க்காம விட்டுட்டோமே. இவ வேற அத பார்த்துட்டா. ஏண்டா உனக்கு ஸ்மோக் பண்ற பழக்கம் வேற இருக்கா? பேபி நான் அத பண்ண மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல. அப்ப தோசை இதெல்லாம் யாரோடது? பேபி இந்த ரூம்ல நான் மட்டுமா இருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்கல்ல. அவங்களுக்கு இந்த ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கு. அவங்களுக்கு தான் இது. நான் என்னைக்குமே இதெல்லாம் பண்ண மாட்டேன். உன்கிட்ட நான் போய் சொல்லுவேனா? நீயும் சொல்லு. ஒரே நிமிஷம், இது எல்லாத்தையும் நான் டிஸ்போஸ் பண்ணிடுறேன். சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? நீ வரன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வெளில போக சொல்லிட்டேன் பேபி உனக்காக. நீ ஏன்டா இப்படி பண்ண? நான் வரன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வெளில அனுப்பிச்சிட்டு அவங்க என்ன இப்ப என்ன நினைப்பாங்க? எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்குடா. இவதான் நேத்து போன்ல அவங்களா இருந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும் போ சொல்லிட்டு இப்போ கில்ட்டா இருக்கும் நோல்ட்டா இருக்கும் கத்த விடுறா பாரு. இப்போ நீ என்ன சொல்ற? ஒன்னெல்லாம் அதை சொல்ல, இந்த கதை தந்திருக்கு மூடிடுறேன்னு சொன்னேன். அதை விட இது என்ன ரூம்? இது ஒண்ணு அது ஒண்ணு, இது ரெண்டும் என்ன பெட்ரூமா? எது பெட்ரூமா? அதெல்லாம் இல்ல. அப்ப இந்த 2 ரூம் என்ன
அது இந்த இடம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடா இருந்தது. இந்த இடத்துல யாரும் கொடுத்துன்னு வர மாட்டாங்க. அதனால இந்த ஓனரு பிரில்லியண்டா ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு இந்த ஹால் இருக்குல்ல, இது ஒரு ரூமாவும் அந்த 2 பெட்ரூம் இருக்குல்ல, அது தனித்தனியா ரூம் ஆக்கி பேச்சுலர் பசங்க ரெண்ட் விட்டாரு. எப்படி மூலக்காரரா? டேய் உங்க 4 பேருக்கு இந்த இடம் பத்துமாடா? 4 பேர் கிடையாது, 6 பேரு. 6 பேரா? எப்படி? இந்த வாரம் எக்ஸ்ட்ரா 2 பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. உங்க 6 பேருக்கு எப்படி இந்த குட்டி ரூம்ல இடம் பத்தும்? அதெல்லாம் தாராளமா பத்தும். எப்படின்னா நீ நிக்கிறல்ல அந்த இடத்துல ஒருத்தர், அதுக்கப்புறம் ஏதோ இந்த சென்டர் ஏதோ இந்த இடம் இருக்குல்ல, இங்க அப்படியே ஒரு 2 பேர் பத்துப்போம். அப்புறம் இந்த கதவு கிட்ட ஒருத்தர், இன்னும் ஒருத்தர் விட்டு போதில்ல, அவருக்கு தான் இந்த சோஃபா. ஆனா இந்த சோஃபால படுக்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. எவன் அந்த மாசம் ரெண்டுக்கு அதிக ஷேர் கொடுக்கறானோ அவனுக்கு தான் இந்த சோஃபா. எது இந்த கீஞ்ச சோஃபாக்கா? அது உனக்கு பக்கத்தான் கீஞ்ச சோஃபா, எங்களுக்கு இதுவே பெருசு. இப்ப பாரு எப்படி ராஜா பகத் மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு ராஜா பகத். அச்சோ நம்ம பேபிக்கு வேர்க்குதே. சாரி ஃபேன் போட மறந்துட்டேன், இதோ போட்டுறேன். அந்த ஒரு ஃபேன் படைச்சு ஓகேவா? ஐயோ ஃபேன் மேல எப்படி துணி போச்சு. மச்சான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த சாத்த தூக்கி ஃபேன்ல போட்டனா கண்டிப்பா ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்ல. சூப்பர் ஐடியாடா. போடு போடு போடு. போட்டுறேன். உனக்கு மட்டும் கையில குறைச்சாடுங்க. என்னடா பண்றது? கர்மத்தைய மூஞ்சில எடுத்து தொலைடா. ஐயோ சாரி இதை எடுத்துரு மடிச்சிரு. எப்படி இந்த நாதத்தை இவ்வளவு நேரம் தாங்கி நின்ற? சாரி கோவப்படாத. பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூம் தான் அங்கதான், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு. அங்கதான் போயிட்டு வா. பாத்ரூம் போயிட்டு வரேன். இவ பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள இந்த பீடி புகையெல்லாம் வெளில துரத்தணும். அவசரப்பட்டு பாத்ரூமுக்கு வந்துட்டோம் போலயே. ஃபுல்லா அழுக்கா எல்லாமே துருப்பிடிச்சு போய் கிடக்குது. இது பின்னாடி பேர் ஸ்பைடர் குடும்பமே இருக்குது. பாதி செவர பேத்து வச்சிருக்கானுங்க. ஷாம்பு பாக்கெட்ல யூஸ் பண்ண குப்பை தொட்டு போடுற பழக்கமே இருக்காது போலயே. பிரஷ் எல்லாம் மாத்தவே மாட்டானுங்க போல, ஃபுல்லா தேய்ச்சி வச்சுக்கிறானுங்க. ஐயோ நம்ம பாத்ரூம்ல டேப் வந்தா ஷவர் ஒர்க் ஆகுமே. இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்ல பார்த்துட்டேன். பேபி டேப் மட்டும் திறந்துடாத. அந்த டேப் மட்டும் திறந்துடாத. திறந்துட்டியா? சிரிக்காதடா, வாய மூடு. டேய் சிரிக்காத. கோச்சிக்காதம்மா, அது பிளம்பர் கனெக்ஷன் மாத்தி குடுத்துட்டாரு. சாரி. இத கூட விடுறா. எனக்கு ஒரு டவுட். பாத்ரூம்ல எதுக்குடா பாத்திரத்தை வச்சிருக்கீங்க? அதுவா, அது நீ நவுத்துறல, அது கீழே வந்து ஒரு பெரிய ஓட்டை இருக்குது. அது மேல எலி வந்துருது. அது வராம இருக்குது தான் அந்த பாத்திரத்தை வச்சுக்கிறோம். பயப்படாது, இப்ப வராது. என்ன பயந்து அரக்க ஓடி வந்தவ திடீர்னு எதையோ பார்த்து ஸ்டக்காய் முறைச்சு பார்த்துனுக்குறா. மச்சான் இது எல்லாத்தோட விட என்கிட்ட ஒண்ணு இருக்குதே, அத மட்டும் நான் அப்படி வச்சேன்னு வச்சுக்கோ, 2 பேருக்குள்ள புரிஞ்சிடும். எப்படா மாமா, நம்ம செந்திலுக்குறான்ல, அவன் போட்டோ எடுக்கிறதுக்கு பிரகாஷுக்கு சட்டையை கிஃப்ட் குத்தாத, அத பிரகாஷுக்கே தெரியாம அது போட்டு போய் போட்டோ எடுத்துட்டு வந்துட்டான். இந்த போட்டோ மட்டும் ஆளு பார்த்தா வச்சுக்கோ, கதை கந்தல். வை அந்த போட்டோ வச்சுட்டு அப்படியே அந்த 100 ரூபாய் எடுத்துன்னு வாடா. இன்னைக்கு உன்னைய. டேய் இது என்னது? அது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. அது எனக்கு தெரியும். இத கேட்டேன். அவனே என் ஃப்ரெண்ட் செந்தில், உனக்கு தான் தெரியும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்ப போட்டுருக்க சட்டை நான் போட்டுக்க, உனக்கு கிஃப்ட் பண்ண சட்டை அப்ப ஏன் போட்டுருக்கான்? முடிஞ்சது கதை. இவன் 5 ரூபாய் சாக்லேட்டை கிஃப்ட் பண்ணா கூட அதை நானே ஃபுல்லா சாப்பிட்டு குடிக்கணும், யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு நினைப்பா. இதுல இவன் கிஃப்ட் பண்ண சட்டையை போட்டு முடிஞ்சது போ. நான் பண்ணி காசியா வாய் குத்த சட்டை நீ அப்ப கிட்ட குத்துட்டல. அது நான் அவன் கிட்ட கொடுக்கல, அவனே தான் எடுத்து. நீ போய் சொல்றடா, நீ போய் சொல்ற. என்ன போய் சொல்ல? எனக்கு தெரியும் நீ போய் சொல்ற. எப்பவுமே கிட்ட போய் தான சொல்லுவ. சொல்றத கேளு, நான் அவன் கிட்ட கொடுக்கல, அவனே தான் எடுத்து போய்டா சொல்ற. இந்த நம்பலாம் பண்ணிருக்க மாட்டாரு, நீ தான் கொடுத்து வச்சிருப்ப. இப்ப மட்டும் அண்ணனோ நேத்து நைட் என்கிட்ட ஃபோன் கால்ல என்ன சொன்னேன்? நான் வரும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிடுறா, எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? அவங்க அனுப்பிச்சது எனக்கு கில்ட்டா ஃபீல் ஆகுதுன்னு உட்காந்து சீனா போட்டுருந்தியே. பேச்ச மாத்தாத. நான் பேச்ச மாத்தல, நீ தான் மாத்துற. நீ சொல்லிட்டு நீ
போச்சுடா போச்சுடா. இப்ப நான் ஒரு டீ சொல்லிட்டு எல்லா பள்ளியும் அமரத்துக்கு போட போறா அதானே? நீ என்ன டீ சொல்றது கூட விடுறா. ஆனா நீ எதுக்குடா இவங்கிட்ட அந்த சட்டையை கொடுத்த? அண்ணன் தானே இப்ப சொன்னேன். அவன் ஒரு சட்டை போடு, ஒரு சட்டை போட்டு போட. இப்ப என்னடி உனக்கு ஆச்சு இப்போ? அது எப்படி நீ கொடுக்கல? நான் அவனுக்கு ஆச்சு வாங்கி கூட சட்டடா. அவனுக்கு விராடி கொடுக்கலாம். இப்ப என்னடி உனக்கு ஒரு வெறும் சட்டை தானடி, ஒரு சட்டை தானடி பாத்தீங்க. என்னடி இப்ப பிரச்சனை? வெறும் சட்டையா? வெறும் சட்டையா? அந்த சட்டை எவ்வளவு தெரியுமா? உனக்காக நான் ரோடு அலைஞ்சு போயிட்டு உனக்கு சட்டை வாங்கி கொடுத்தேன் நானு. எப்படி 3500 ரூபாவா? 3500 ரூபாய். இப்போ சொன்னியே இதுதாண்டி அந்த புழு ரெடி. நீ ஒரு gift கொடுக்கும் போது அதுல பிரைஸ் டாக் இருந்தா அதை பிச்சுட்டு குத்திருந்தீங்கன்னா நீ எவ்வளவு ரேட்டு சொன்னியோ அது நான் நம்புவேன். என் மாலு 3000 ரூபாய் குத்து வாங்கி கொடுத்துருக்கானு அதுலயே போட்டுருக்கு 350 ரூபான்னு. நீ 3500 ரூபாய் புழுவிய. நீ தாண்டி புழுவி. நீ தான் போய் சொல்ற. புழுவி அட்டா புழுவி புழுவாட்டி. இந்த மூச்சுக்கு 350 ரூபாய் பெருசு. நீடா ஒரு நாய். நீ அப்படி படத்தை பத்தி பேசிய அப்ப நமக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் போறேன் நாயே. போ கோச்சிட்டு போ கிளம்பு. நான் போறேன். போடி சீக்கிரம் போடி. முர்ரா வாய முர்ரா. ஒரு சட்டைக்கு நான் மச்சான் ரூம் நல்லா கிளீனா இருந்ததா? நீ குத்தால 100 ரூபாயில மிச்சர் வாங்கினேன்டா. அம்மா ஆகுது மச்சான். நான் ஸ்வீட் வாங்கினேன்டா மச்சான். நான் ஓம் பொடி வாங்கினேன். நாங்களா ஃப்ரெண்டுன்னு ஒரு ஹெல்ப் கேட்டா 3 பேரும் பிளான போட்டு எண்ணி அவங்கள பிரிச்சுட்டு இப்ப வந்து மிச்சர் துண்டா ஸ்வீட் துண்டா வேற பார்த்தீங்களா?